கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருதய கடினத்திலிருந்து விடுதலையை குறித்து நான் பேச இருக்கிறேன். அந்த இருதய கடினத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்குறதுக்கு கவனம் வேணும். அதனால் நீங்கள் பாதி எங்கேயாவது போயிட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இருப்பாங்க இல்லையா, ஒரு 10 நிமிஷம் இங்கே இருப்பாங்க, சர்ச்சிலேயே பிரசங்க கேட்டே இருப்பாங்க, திடீர்னு 10 நிமிஷம் எங்கேயோ போயிடுவாங்க, அப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து இந்த 1 மணி நேரத்தை கர்த்தர் வார்த்தைக்கு உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறார் ஆண்டவர். வந்து சீசரில் பார்த்து கேட்குறாரு, அப்பங்கள் இல்லாதபடினால இப்போ அப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனை பண்ணுறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறது என்ன? முடிவாக கேட்குறாரு, இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணி தான் அதை சொல்கிறார். இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. இது எப்படி இருக்குன்னு கேட்டால், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் பேசும்போது என்னாகும் 14ஆம் அதிகாரத்தை சொல்கிறார், மோசே இங்கே வா, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் என்னை விசுவாசியாக இருப்பார்கள். கொஞ்சம் ரொம்ப வெயிட் பண்ணுறார். அப்புறம் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு, இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. சரியாக சொல்லப்போனால் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. புதிய ஏற்பாட்டில் வாஸ்து பார்த்தீங்கன்னா இயேசு எங்கே கோவப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் பாவிகளை பார்த்து ஒரு நாள் இயேசு என்ன செய்யலை, கோவப்படவே இல்லை, பாவத்தை மன்னிக்கிறார். 2 பேரை பார்த்து கோவப்படுறார். குறிப்பாக சொல்லப்போனால் ஒன்று வந்து இந்த பரிசேயர் சதுசேயர், இந்த மதத்தை பிடிச்சிட்டு ஆளுகளை பிடிச்சு என்ன செய்கிறாரு, அவங்க மேலே கோவப்படுறாரு. இன்னொன்று சீசரில் பார்த்தும் கோவப்படுறாரு. சீசரில் பார்த்து எது கோவப்படுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அவிசுவாசத்தை குறித்து. அந்த அவிசுவாசத்துக்கு பின்பாக இருதய கடினம் இருக்கிறது. ஆண்டவர் விசுவாசிக்க முடியல அப்படின்னா அந்த இருதயத்தில் ஏதோ இருதயம் கடினமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வர்றார். அதான் கேட்குறாரு, இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? அந்த இடத்துக்கு நம்ம எப்போ வந்தார் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணிட்டு வருவோம். சரியா கவனிக்கலாமா? மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இந்த ஓமை எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த விதை எங்கே விழுது? வழி அருகே விழுது, கற்பாறை இடத்துல விழுது, முள்ளுள்ள இடங்களில் விழுது, அப்புறம் நல்ல இடத்துல விழுது. அப்புறம் இயேசு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இவங்க கேட்குறாங்க, ஒன்றும் புரியல அவங்களுக்கு. என்னடா இது விவசாயம் பண்ணுற பற்றி நம்மகிட்ட போதிக்காருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை சொல்கிறார். தேவன் ராஜ்யம் எப்படி வேலை செய்யன்னு பேசிட்டு வர்றார். அப்புறம் உடனே அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அப்பா அந்த விதை என்னது? தேவனுடைய வசனம். வழி அருகே அந்த வசனம் விழும்போது ஆகாயத்து பறவை வந்து என்ன செய்யுது, பச்சித்து போட்டுருது. அதாவது சாத்தான் என்ன பண்ணுறான், இருதயங்களை விதைக்கப்பட்ட வசனத்தை உடனே வந்து எடுத்து போட்டுடுறான். அப்புறம் கற்பாறை இடத்துல விழுது, அங்கே என்ன செய்ய முடியல, வேறு போட முடியல. அது மாதிரி அநேகர் என்ன பண்ணுறாங்க, சில ஒவ்வொருத்தரை வந்த உடனே பின்னாடி போயிடுறாங்க, நிலச்சிருக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, வசனத்தை கேட்குறாங்க. வசனத்தை கேட்குற மாத்திரம் இல்லை, பல காரியங்கள் என்ன செய்து அவங்களுக்குள்ள உட்பிரவேசிக்குது. நல்லா கவனிங்களேன். இந்த 3ஆவது இடத்துல பெரும்பான்மையானவர் அங்கே தான் இருக்கிறோம். நம்ம வழி அருகே கிடையாது, கற்பாறை இடத்துல கிடையாது, தொடர்ந்து வந்துடுறோம், வசனத்தை கேட்குறோம். பெரும்பான்மையான விசுவாசிகள் எங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வசனத்தையும் கேட்குறாங்க, வெளியே போய் என்ன பண்ணுறாங்க, உலக கவலை, சிற்றின்பம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் என்ன செய்யுது, உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட பலனற்று போகிறார்கள். நல்லா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் வேலை செய்யும். ஆமென். அது பலனளிக்கிற வார்த்தை, அது சோட போகாத விதை. அதை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் எங்கிருந்து வருது தெரியுமா? உங்கள் உள்ளத்துக்குள்ளேருந்து வரல, வெளியே இருந்து தான் உள்ளே வருது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை உங்கள் இருதயம் நல்ல நிலம். புதிய ஏற்பாட்டின்படி என்னைக்கு நாம் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, மறுபடியும் பிறந்தோமோ, அன்னைக்கு இருதயம் வந்து கடினமான இருதயம் கிடையாது, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்துட்டாரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான், பழையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
அப்போ உங்கள் இருதயம் வந்து ஒன்றும் கெட்ட இருதயம் கிடையாதுங்க. இயேசு ரத்தம் சிந்தி விலைக்கரையும் கொடுத்து உங்கள் இருதயத்தை வாங்கி இருக்கிறார். ஆமேன். ஆக வந்து வசனத்தை நாம் கேட்டால் கண்டிப்பாக உங்கள் இருதயம் என்ன செய்யும்? விளைச்சலை கொடுக்கும். நல்ல இருதயம்தான். ஆனால் வேற ஒரு விஷயம் நடக்குது. வெளியே இருந்து என்ன செய்யுது? உள்ளே போய் சில விதைகள் விழுது, முள் விழுகுது. இதுதான் பிரச்சனை. இதெல்லாம் பேசிட்டு வர நமக்கு தெரியும். அப்படி கவனிச்சுட்டு வாங்க. அப்படி சொல்லும் போது சொல்லுவார், கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படி கொஞ்சம் தொடர்ந்து வரும்போது அங்கே தான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 24ஆம் வசனத்தை வாசிங்க, முக்கியமான வசனம் வாசிங்க. பின்பு அவர் அவர்கள் நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். அதாவது என்னத்தை கேட்கிறேன்னு செய்யுங்க, கொஞ்சம் கவனிங்க. கத்திர வார்த்தை கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அப்ப எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அதாவது எந்த அளவுக்கு நீங்க கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெளிப்பாடு உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல நான் என்ன கேட்கிறேன்றதுல கவனம் கொடுக்கணும். ரெண்டாவது எந்த அளவில் நான் கவனத்தை கொடுக்கிறேன்றதையும் எங்க சொல்றாரு? இந்த விதையை பற்றி ஓமை பேசும்போதே பேசிட்டாரு. பெரிய கனெக்ஷன் இருக்கு, கவனிச்சுட்டே வாங்க. விதை வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்ட உடனே அதுதான் 1, 30, 60, 100 செய்த பலன் கொடுக்குது. அதை பேசும்போது இன்னொன்று சொல்றாரு, கேளுங்கள், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அப்போ பிரசங்கம் பண்ணப்படுது, அது உள்ளத்தில் விதைக்கப்படுது. எப்படி விதைக்கப்படுதுன்னு கேட்டால் உங்க கேட்பது மூலமாக விதைக்கப்படுகிறது. அப்போ அதனால சேர்த்து சொல்றாரு, அப்போ ரொம்ப கவனமா இருங்க. நீங்கள் கேட்கிறதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள். ஏன்னா நீங்க என்ன கேட்கின்றது என்ன செஞ்சிடும்? உள்ள போகும் அப்படின்னு பேசிட்டே வரார். ராஜ்யமே எப்படி கிரியை செய்யுது? வசனம் என் இருதயத்தில் விதைக்கப்படுற மூலமாக தான் பலன் கொடுக்குறேன். எதுவாக இருந்தாலும் அப்படித்தான் வருது. என்ன வேணா எடுத்துக்கோங்க. நீங்க நிறைய ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணணுமா? அந்த வசனத்தை எடுத்து உள்ள போட்டீங்கன்னா உங்க இருதயத்திலிருந்து அது அதை பிறப்பிக்கும். சுகம் வேணுமா? சுகத்தின் வசனத்தை எடுத்து உள்ள போட்டீங்கன்னா சுகத்தை பிறப்பிக்கும். 1000 மடங்கு பெருக்க வேணுமா? 1000 மடங்கு பெருக்கத்தை உள்ள வச்சீங்கன்னா, அந்த வசனத்தை வச்சீங்கன்னா அது 1000 மடங்கு பெருக்கத்தை பிறப்பிக்கும். பொருளாதார வசனத்தை உள்ள வச்சோம்னா என்னத்தை பிறப்பிக்கும்? பணத்தை பிறப்பிக்கும். இப்படிதான் கர்த்தர் வச்சிருக்கார். எல்லாத்தையும் நம்மகிட்ட கொடுத்துட்டார். இப்படித்தான் வேலை செய்து சொல்லி முடிச்சிட்டார். இப்போ பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. எப்பவுமே பிரசங்கம் முடிஞ்சவொடனே பிரசங்கம் மட்டும் முடியாது. வெளியே போனால் என்ன நடக்கும் தெரியுமா? டெஸ்ட் நடக்கும். என்ன நடக்கும்? டெஸ்ட் இருக்கும். பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு, டீச்சர் பாடம் நடத்தி முடிச்சப்ப என்ன நடக்கும்? கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் என்ன செய்ய முடியும்? அடுத்த லெவலுக்கு போக முடியும். இதே சம்பவத்தில் நீங்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு விதை வருது, ஒரு வார்த்தை வருது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அந்த அசுத்தாவை பிடிச்ச மனுஷனை விடுதலையாக்கும்படி இயேசு புறப்படுறாரு. இந்த கடலை கடந்து போகணும். சீசரில் சொல்லிட்டாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? நமக்கே தெரியும். பெரிய புயல் அடிக்குது, பயப்படுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அப்படி சொன்னவொடனே அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போ கேட்குறாரு, அவர் அவரை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். 2 காரியத்தை கற்றுக்கலாம். ஒன்று, என்ன ஆனாலும் சரி கர்த்தர் தாம் சொன்னபடியே அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் அவர் ஒரு விஷயத்தை செஞ்சு கற்றுக் கொடுக்குறார். அதிகாரத்தை பயன்படுத்த சொல்லுகிறார். ஒரு சூழ்நிலை எதிரான உடனே பயப்படாதப்பா, நான் எப்படி அதிகாரத்தை பயன்படுத்தி பேசுகிறேனோ அது மாதிரி நீ என்ன செய்ய? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்து. உனக்கு என்ன வேணுமோ அதை என்ன செய்ய? பேசு. இறையாதே அமைதலாயிரு அப்படி என்ன செய்ய? பேசுனா என்ன வந்துடும்? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்போதான் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு இவங்க என்ன செய்யலை? கவனத்தை செலுத்தலை. அந்த வார்த்தையை அப்படி மறந்துட்டாங்க பாருங்களேன். இதுதான் இங்கே நடந்துச்சு. இப்படியே தொடர்ந்து வருவோமே. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 35ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவ்விடத்தில் இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதுக்கும் இவ்விடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்களை சுற்றியிருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை
அனுப்பிவிடும் என்றார்கள். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, சீசரில் பயப்படுறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க, என்ன செய்யுங்க, அனுப்பிச்சி விட்ருங்க, சுற்றி உள்ள ஊரில் போய் இவங்க அப்பத்தை வாங்கிட்டு கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏசு சொல்லார், நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு போஜனை கொடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க யோசிக்கிறாங்க, மனதில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 200 பணத்துக்கு அப்பத்தை வாங்கினா கூட அவங்களுக்கு என்ன செய்யாது, பத்தாதே அப்படின்னு சொன்ன பிறகு நமக்கு தெரியும் ஏசு அங்கே ஒரு அற்புதத்தை, 5 அப்பம் 2 மீன் தான் அங்கே இருக்குது, ஆனால் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யாது, பெருக ஆரம்பிக்குது. இந்த அற்புதத்தை யார் பார்க்குறா, யார் பார்க்குறா, சீசர்கள் பார்க்குறாங்க. அந்த விஷயம் முடிஞ்ச உடனே பாருங்களேன், 45ஆம் வசனத்தை வாசிங்க. 45, அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இயேசு புஷ் பண்ணுறார், நீங்கள் என்ன பண்ணுங்க, படவில் ஏறி அக்கறைக்கு போங்க. சில சொல்கிறாங்க பாருங்கள், இந்த இடத்துல வேணுக்கே தான் பண்ணாராம். கரையிலிருந்து பார்த்தாலே அங்கே சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குன்னு கொஞ்சம் தெரியுமா பாருங்க. நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்க, ஏற்கனவே நல்லா கவனிங்க, அக்கறைக்கு போவார்கள்னு சொன்னார், என்ன வந்துருச்சு, கடல் கொந்தளிப்பு வந்துச்சு, அப்பையும் இவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் 5 அப்பம் 2 மீன் என்ன செஞ்சிருக்காரு, பெருக பண்ணியிருக்கிறாரு. இப்போ என்ன செய்கிறாரு, படவுல ஏறி போக சொல்கிறாரு. அங்கே ஏதோ சூழ்நிலை கொஞ்சம் எதாக இருக்க மாதிரி தான் தெரியுது, அதெல்லாம் துரிதப்படுத்துறாரு. இவர் இங்கே இருந்துக்கிட்டார், தனிமையில் இருந்தார். 48 போட்டிருக்கு, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலில் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறது போல் காணப்பட்டார். இயேசு கடல் மேல் நடந்து வரார். நான் கேட்குறேன், இயேசு கடல் மேல் நடந்து வந்தால் நீங்கள் இயேசுவேன்னு சொல்லுவீங்களா, இல்லை பிசாசேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, ஆவேசன்றானுங்க. ஆனால் நடந்து வருது யாரு, இயேசு. நாம் சொல்லுவோம், இருட்டு நேரத்தில் கடல் மேலே இயேசு நடந்து வந்தால் பயமாக தானே இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் வேதம் அப்படி பார்க்கல பாருங்க. அவங்க ஏன் பயந்து அலறினாங்கன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கடல் மேலே நடந்து வருவார், அவங்களால என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. இப்போ தான் கடலை அதட்டினாரு, இப்போ தான் அற்புதம் பண்ணாரு, அந்த இயேசு நடந்து வராரு, ஆனால் இவங்களால என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. அவர் கடலில் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள், கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவருடன் பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர் இருந்த அந்த படலில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது, அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதோட முடியல. அடுத்த வசனத்தை வாசிங்க, முக்கியமான வசனம் வாசிங்க. என்ன போட்டிருக்கு, அவருடைய இருதயம் கடினமுள்ளா இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். இதுக்கு முன்னாடி தான் என்ன வசனம் முடிஞ்சிருக்கு, 5 அப்பம் 2 மீனை பெருக்கின சம்பவம் முடிஞ்சிருக்கு. இப்போ கடல் நடந்து வர்றாரு. இங்கே கேட்டால் ஒரு காமெண்ட்ரி கொடுக்குது வேதம், அவர்கள் இருதயம் கடினமுள்ளா இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். அப்படின்னா என்னன்னா, இயேசு அற்புதம் செய்கிறவர், கடல் மேல் நடந்து வர்றாரு, அவர் இயேசு தான், இயேசுவால் முடியும், அவங்களால என்ன செய்ய நம்ப முடியல. அது காரணம் என்ன, இருதய கடினம். தொடர்ந்து பண்ணிட்டே வர்றாரு. நீங்கள் அடுத்து கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மார்க் 8ஆம் அதிகாரத்தில் ஒன்று வருது, இப்போதான் விஷயத்துக்கே வர்றோம். மார்க் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம், அதே மாதிரி சம்பவம். அவங்க கிட்ட 7 அப்பமும் சில சிறு மீன்களும் இருக்குது. சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துருச்சு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நாம் என்ன சொல்லுவோம், இயேசுவே 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு, பெருக்கி கொடுத்தீங்க, அதே போல் இந்ததையும் நீங்கள் என்ன செய்ய முடியும், பெருக்க முடியும் சொல்லுவோமான்னு கேட்டிங்கன்னா சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா நம்மளுடைய இருதயம் என்ன இருக்குது, கடினம் இருக்குது, இருதய கடினம். நல்லா புரியுதா? இருதய கடினன்றது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, ஐயோ இருந்து வெளியே வர முடியாத அர்த்தம் கிடையாது. ஆனால் என்ன விஷயம்னா, அந்த விஷயத்தை இருதயம் என்ன செய்யுது, கடினப்பட்டிருக்குது. அதாவது கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும் என்று என்ன செய்யலை, நம்ப மறுக்குது. இப்போ தாங்க அற்புதம் பண்ணார், 5 அப்பம் 2 மீனை, திரும்ப என்ன இருக்குது, 7 அப்பம் சில சிறு மீன்கள் இருக்குது, அதை பெருக்க மாட்டாரா? அவர் கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், மறுபடியும் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை போட்டிருக்குது, அதற்கு அவருடைய சீசர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். பார்த்தீங்களா, இவங்க வாயிலிருந்து என்ன வரல, ஏங்க போன வாரம் தான் நீங்கள் 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணீங்க, பெருக்கி கொடுத்தீங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறதவாக இருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை பெருக்குனா 7 அப்பம் சில சிறு மீன் பெருக்க முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்கிறாங்க, இந்த வனாந்தரத்தில் இவ்வளவு பேருக்கு அப்பத்தை யார் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்னது,
இருதய கடினம். அப்படின்னா கர்த்தர் வார்த்தை ஒன்று சொல்லுது, இயேசு ஒன்று செஞ்சு காண்பிச்சிருக்காரு, அதை நம்ப இந்த இருதயம் என்ன செய்யுது? மறுக்கிறது. இருதய கடினத்தினால தான் கர்த்தர் வார்த்தையை நம்மால் நம்ப வேண்டிய அளவுக்கு நம்ப முடியவில்லை. உங்களுக்கு நல்ல உதாரணம் சொல்கிறேனே, இன்றைக்கெல்லாம் நமக்கு வந்து நிறையா, என்ன சேர்த்து தான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறையா பிரசங்கம் கேட்குறோம், பெரிய பெரிய பைபிள் இருக்குது, பைபிள் ஸ்டடிக்கு போகிறோம், அது இதுன்னு பண்ணுறோம். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அந்த காலத்தில் நடந்த மாதிரி அற்புதம் இன்றைக்கி என்ன செய்யறதில்ல, நடக்கலை. அதுக்கு காரணம் கர்த்தர் அற்புதம் செய்யாமல் கிடையாது, நம்முடைய இது கடினம். அநேக தேவ ஊழியர்கள் ஊழியங்கள் அற்புதம் நடந்திருக்குது. நம்ம ஊழியத்தில் அப்படி அற்புதம் நடக்கும். ஆமென். பாருங்கள், கை வளர்ந்துருக்கு, விரல் வளர்ந்துருக்குது, கால் வளர்ந்துருக்குது. இப்போ சொன்னால் என்ன செய்வாங்க? இப்போல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார் நம்ம சொல்லிடுவோம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இருதய கடினம். கடவுள் செய்ய முடியாமல் கிடையாது, நம்மால் நம்ப முடியலை. ஒரு பிரசங்கியா இருக்கார், அவர் பேர் வந்து சாது சுந்தர் சிங், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து நம்ம தேசத்தில் ஊழியம் பண்ணார். அவர் வந்து நியூயார்க் பட்டணத்தில் போய் இறங்கி, கப்பலில் போய் இறங்கி அந்த பட்டணத்துக்குள்ளே போன உடனே அவர் சொன்ன ஒரு காரியம் பாருங்கள், இந்த பட்டணத்தில் கர்த்தர் வார்த்தை வல்லமை வேலை செய்ய முடியாது. எதிர்மறையாக சொல்ல நினைக்காதீங்க. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இவ்வளவு பிஸியாக இருக்கிற இந்த உலகத்துக்குள்ளே, இந்த பட்டணத்துக்குள்ளே கர்த்தர் வார்த்தை பலன் தர்றது கொஞ்சம் கஷ்டம். பிரச்சனை வந்து வசனத்தில் கிடையாது. இவன் 24 மணி நேரம் என்ன பார்க்குறான்? டிவி பார்க்குறான், பொழுதுபோக்கு இடத்துக்கு போகிறான், ரொம்ப பிஸியான வேர்ல்டாக இருக்கிறான். கர்த்தர் வார்த்தை வேலை செய்கிறதுக்கு இடம் கொடுக்குறதே கிடையாது. வார்த்தை உள்ளே போகவே முடியாது. வார்த்தை ஒன்று சொன்னால் இவன் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கான்? உன்னை நம்பி வச்சுருக்கிறான். பிரச்சனை அதுதானே தவிர கர்த்தரெல்லாம் செய்ய முடியாது என்று அல்ல. சரி, 7 அப்பம் சில சிறுமீனை பிளஸ் பண்ணி பெருக்கி கொடுத்துட்டாரு. இப்படியே பேசிட்டே வரும்போது திடீர்னு சொல்றாரு, அந்த பரிசேயர் என்ன புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாரன்னு சொல்லிவிட்டார். இவங்களுக்கு அல்லே பிடிக்குது. ஐயையோ, அப்பத்தை எடுத்து வர மறந்துட்டோமாடா, ஒரு அப்பந்தான் இருக்குது போட்டுக்குள்ளே அப்படின்னு அலறாங்க. அவர் என்ன சொல்றாரு? பரிசேயருடைய அந்த புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவன் போதனை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, கொஞ்சம் உள்ள போட்டான்னு செஞ்சிருவான், உங்களையே மாற்றிடுவான்னு பேசி வராரு. இவங்களுக்கு மண்டை எங்கே போகுது? ஐயையோ, அப்பத்தை மறந்து விட்டோமாடா அப்படின்னு தோணுது. ஒரு அப்பந்தான் இருக்குது போட்டில். அப்போ தான் டென்ஷன் ஆகிறார். நான் வாஸ்தனை முத ஆரம்பிக்கும் போது என்ன வாஸ்தேன்? ஏசு அதை அறிந்து அவர் நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? அடே அப்பா, அங்கேருந்து நான் பார்த்துட்டு வர்றேன். ஒரு பிரசங்கத்தை பண்ணேன், அக்கறைக்கு போகும்போது வாருன்னு சொன்னேன், 5 அப்பம் 2 மீனை பெருக்கி கொடுத்தேன், திரும்ப போட்டில் உங்களுக்கு எதிராக கடல் நடந்து வந்தேன், திரும்ப 7 அப்பம் சில சிமீன்களை பெருக்கி கொடுத்தேன், இப்போ ஒரு அப்பம் தான் இருக்குது, அப்பா இல்லைன்னு நீங்கள் என்ன செய்றீங்க? இப்படி யோசிக்கிறீங்களே, இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இந்த இருதய கடினத்தினால தான் கடவுள் சொல்கிறத அவங்களால நம்ப முடியல. உங்களுக்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாட்டு பாடணும், எப்படியும் செய்து முடிப்பீர், இல்லைன்னா எவ்வளியாய் செய்து முடிப்பீர். ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எப்படின்னு செய்வார், எவ்வளியாய் செய்து முடிப்பார். அதை நம்ப முடியல. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் சொன்னவர் அவரு, சேர்ப்பாருன்னு கொண்டு என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. அப்போ அவங்கள பற்றி போட்டிருக்கு எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதை பிரவேசிக்க கூடாமற் போனால் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை சுதந்திரிக்க முடியல. ஏன் சொல்லுங்க பாப்பா? ஏன்? அவிசுவாசம். ஒரே ஒரு பதில் தான், என்னது? அவிசுவாசம். ஆனால் நீங்கள் இந்த அதிகாரத்தை கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவிசுவாசத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? இருதய கடினம் இருக்கிறது. அதே அதிகாரத்தில் வாசிங்களேன், 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் மிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். 13 வாசிங்களேன். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. அப்படியே கீழே வருது. 15 வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்
கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அவிசுவாசம்னு சொல்லலாம், இருதய கடினம் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க இருதய கடினம் இருக்குதுன்னு? நான் உங்களை கேட்குறேன். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எகிப்தில் 10 வாதைகளை தேவன் செஞ்சு பார்வோன் கரத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து செங்கடலை பிளந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. வானத்திலிருந்து மண்ணா விழுது, கற்பாரிலிருந்து தண்ணி வருது. இவ்வளவு காரியங்கள் அற்புதங்களை கண்ணார கண்டும் கூட கொண்டு போய் சேர்ப்பார் உங்களை என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்? அது அவிசுவாசம். சரியாக சொல்லப்போனால் இருதய கடினம். இவ்வளோ அற்புதங்களை பார்த்த பிறகும் கூட இன்னமும் செய்வார் நம்ப முடியல. இருதயம் என்னவா இருக்குது? கடினமாக இருக்குது. கர்த்தரை நம்ப முடியல. அதான் கேள்வி கேட்குறான், வனாந்தரத்தில் பந்தி ஆயத்தப்படுத்த கூடுமோ? புதிய பட்ட காமிச்ச மாதிரியே இவ்வளோ அற்புதத்தை பார்த்தும் கூட 5 அப்பம் 2 மீன் உங்கள் வீட்டில் இன்றைக்கி இருக்குது. ஏசு என்ன பண்ணிட்டாரு? பெருக பண்ணிட்டாரு. அடுத்த வாரம் எத்தனை இருக்குது? 7 அப்பம் சில சிறுமீன் இருக்குது. நீங்கள் என்ன செய்வீங்க? ஏசோ நம்புவீங்க, நம்ப மாட்டீங்களா? நம்பணும் இல்லையா? அப்போ நம்பலாம், அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? இருதய கடினம். ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மால் நம்ப முடியல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை, எங்கே இருக்குது? நம்முடைய இருதயத்தில் இருக்குது. இருதய கடினம் இருக்கிற இடத்துல அந்த பகுதிகளில் கர்த்தருடைய ஞானம் என்ன செய்யறதில்லை, வெளிப்பட முடியாது. ஒரு விஷயத்தை வாசிப்போமே. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. எபேசியர் 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. அங்காவது நான் யாரை பற்றி போட்டிருக்குன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக இருக்கிற பற்றி போட்டிருக்கு, நம்மளை பற்றி போடலை. ரட்சிக்கப்படுறதுக்கு இப்படி தான் இருந்தோமா. தங்கள் இருதய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே. அப்போ இருதய கடினம் இருந்துச்சா என்ன இருக்கும்? அங்கே அறியாமை இருக்கும், புத்தியில் அந்தகாரம் இருக்கும், எதையும் புரிந்து கொள்ள முடியாது. இது என்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். யோபு 39:14 வாசிங்க. அது தன் முட்டைகளை தரையில் இட்டு, எதுனா தீக்குருவி தன் முட்டைகளை தரையில் இட்டு அவைகளை மண்ணிலே அனலுரைக்க வைத்து விட்டு போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணமுள்ளதாக இருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். தீக்குருவி என்ன செய்யுது? முட்டை தரையில் இட்டு அப்படியே போயிடுது. கொஞ்சம் கூட யோசனை இல்லை, வேற மிருகம் வந்தால் மிதிச்சு போடுமே அப்படிலாம் யோசிக்கல. ரொம்ப கடினமாக இருக்கான். தான் பெற்ற அந்த குஞ்சுகளுக்கு என்ன ஆகுமோன்னு அதுக்கு யோசனை இல்லையா. ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டால் அது கடினமாக இருக்குது. பைபிளில் போட்டிருக்கு, தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விளக்க வைத்தார். இது ஒரு சின்ன உதாரணம். என்ன சொல்கிறேன்னா, இருதய கடினம் இருக்கிற இடத்துல ஞானமும் புத்தியும் இருக்காது. கர்த்தர் விளக்குவார் நான் சொல்ல. நமக்கு பழைய ஏற்பாட்டில் சில இடங்களில் இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கார். யாருக்கெல்லாம்? பார்வோனுக்கு. உதாரணத்துக்கு பார்வோன் ஏற்க விட மாட்டேன்னு சொல்கிறான். அவன் இருதயத்தை கடினப்படுத்தி இன்னும் தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தினார் கர்த்தர். அதுக்காக பயன்படுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் யார் மனதையும் கடினப்படுத்துறது இல்லை. கல்லான இருத்தை எடுத்து போட்டு சதையான இருத்தை கொடுத்துருக்கார் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய இருதய கடினமாகிறதுக்கு நாம தான் காரணம். அதை பார்ப்போம் நம்ம. ஆனால் இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. இருதய கடினத்தை சாதாரண எடுக்க முடியாது. இருதய கடினம் இருக்கிற இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஞானமும் இல்லை புத்தியும் இல்லைன்னு போட்டிருக்கு. இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அது எப்படி காண்பிச்சு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்க போகிறேன். அந்த இருதய கடினம் எப்படி வருது, எப்படி இருதயம் கடினப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் வந்து ஏதேன் தோட்டத்து நடுவில் 2 மரத்தை வச்சார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை அறியத்தக்க மரம். என்னைக்கு வந்து ஏவாள் விளக்கென கனியை புசித்தா? என்னைக்கு புசித்தா? யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. கர்த்தர் வந்து சொல்லி எத்தனை மாதமாச்சோ எத்தனை வருஷமாச்சோ தெரியல. ஆனால் ஏதோ ஒரு நாள் ஏவாள் என்ன பண்ணா? அந்த விளக்கென கனியை பறித்து புசித்தாள். அதுதான் முக்கியமான பாவம். அங்கே தான் பாவத்தின் வஞ்சனையே இருக்குது. நான் எவரில் வாசிக்க ஆரம்பித்தேன். பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு பாருங்க. ஒரு பாவக்கு கிரிய பண்ண இது என்ன செய்யும்? கொஞ்சம் கடினமாகும். அதை விட ஒரு மேலான கருத்தை நான் காண்பிக்க போகிறேன். ஆதியிலே பாவம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா,
இருதய கடினமாக தான் வந்துச்சு. அது எப்படி காண்பிக்கிறேன்? இங்கே வந்து கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த விளக்கின கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஏவாளும் என்ன செய்யலை, புசிக்கவே இல்லை, புசித்திருக்கவே மாட்டா. ஏவாளுக்கு கர்த்தர் விளக்கின கனியை புசிக்கன்னு எப்போ தோணுச்சு? யாரோ இருந்து வெளியே ஒரு ஆள் அங்கே ஒரு கனி இருக்குன்னு அது மேலே கவனத்தை செலுத்தி அதன் மூலமாக அவளை சோதனைக்குட்படுத்தும் பொழுது தான் அவள் என்ன செய்ய ஆரம்பிச்சா, அந்த கனியை பறித்து புசிக்கும்படி தூண்டப்பட்டாள். அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, வெளியே இருந்து இதுவரைக்கும் அவங்க ஜீவ விருட்சத்தை பார்த்துருப்பாங்க அல்லது மற்ற கனிகளை புசித்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது அங்கே தான் இருக்குது. எப்போ அவளுக்குள்ள அது வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பிசாசு எப்படி தான் வேலை செய்கிறான். கர்த்தர் வார்த்தையும் இருக்குது, இதுக்கு விரோதமான காரியம் இருக்குது. அது எப்படி நமக்குள்ள கொண்டு வர்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன பண்ணுறான், அதை வச்சு நம்மகிட்ட பேசுகிறான். ஏவாள்கிட்ட வந்து பிசாசு என்ன செஞ்சான், பேசுகிறான். அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் கேட்கிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எங்கே போகும், கண்டிப்பாக உங்கள் இருதயத்துக்கு போகும். அது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தும். நீங்கள் கர்த்தர் வார்த்தைக்கு விரோதமான காரியத்தை கேட்க 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 உங்கள் இருதயம், நம்முடைய இருதயம் கர்த்தர் வார்த்தைக்கு என்னவாயிரும், கடினமாயிரும். கர்த்தர் வார்த்தைக்கு விரோதமான காரியத்தை நம்ம கேட்க 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 தான் மனுஷன் மூலமாகவோ அது டிவி மூலமாகவோ படிப்பது மூலமாகவோ மனுஷன் அப்படி தானே இருக்கிறான். ஆண்டவரை பற்றி சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டான். அவன் ஒரு விளக்கம் கொடுக்குறான். ஏதோ ஒரு வழியில் பிசாசு செஞ்சிருக்கான், ஏற்கனவே ஒரு காரியத்தை உள்ளே போட்டு வச்சிருக்கான். இருதயம் எப்படி இருக்குது, கடினமாக இருக்குது. அப்போ இவங்க கவனத்தை எங்கேயோ கொடுத்துருக்குறாங்க. பிசாசு வெளியே இருக்க காரியத்தை வச்சு ஏவாளுடைய அட்டென்ஷனை, கவனத்தை திருப்ப பார்க்குறான். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். கர்த்தர் வார்த்தை உண்டாயிருக்கும், அவன் இப்போ என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, சூழ்நிலையை காண்பிச்சு நம்முடைய கவனத்தை திருப்ப பார்ப்பான். அப்படி அவள் சோதிக்கப்பட்ட பிறகுதான் அவளுக்கு என்ன வச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கனி பார்க்கறதுக்கு ரொம்ப பார்வைக்கு நலமும் புசிப்புக்கும் இன்பமா இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா, பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். பிசாசு சோதிக்காத வரைக்கும், சரியா சொல்ல போனா பிசாசு அவ இடத்துல பேசாத வரைக்கும் அவளுக்கு அது தோணியிருக்காது. அதை குறித்து அவள் எண்ணியிருக்கவே மாட்டான். இன்னைக்கு அப்படிதான். நாம் கேட்குற கர்த்தர் வார்த்தைக்கு விரோதமாக பிசாசு யார் மூலமாகவோ ஏதோ வழியில் கர்த்தர் வார்த்தைக்கு விரோதமாக பேசும்போது தான் நம்ம சோதிக்கப்படுறோம், கர்த்தர் வார்த்தையை சந்தேகிக்கிறோம், நம்முடைய இருதயம் என்ன செய்யுது, கடின. இப்படித்தான் நம்ம கேட்டு 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 இன்னைக்கு நம்மால் கிட்னி சுகமாக முடியும், கல்லீரல் சுகமாக முடியும், கணையம் சுகமாக முடியும், புதுசாக மாற முடியும், கால்கள் வளர முடியும். இப்படிப்பட்ட அபாரமான அற்புதங்களை நம்ப முடியல. கர்த்தர் செய்வார், நம்ப முடியல. ஏசு செஞ்சார்ல, உன் கையை நீட்டினார், என்ன இருந்துச்சு, அது மறு கையை போல சொஸ்தமாகிட்டான். அப்படின்னா இன்ஸ்டன்டாக என்ன செஞ்சிருச்சு, மறு கை வந்துருச்சு. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா காரியங்கள் நமக்குள்ள என்ன செய்யுது, உள்ளே போய் நம்முடைய இருதயம் என்ன செஞ்சிருக்கு, கடினப்பட்டு கிடக்கு. கேட்குற வசனம் உங்களுக்கு பலன் கொடுக்குன்னு அப்படின்னா, நான் யாருக்கு என் செவியை சாய்க்கணும் ரொம்ப கவனமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? பெரிய பெரிய தேவதாசர்கள்லாம் யாருக்கிட்டையுமே பேசாமல் தனித்திருப்பதுக்கு காரணம் அது ஒரு கிருபை, ஊழியக்காரன் வேறு வழி அப்படி தான் இருந்தாகணும். ஆனால் அப்படி இருப்பதன் மூலமாக தான் வசனம் வல்லமையாக வேலை செய்யுது. பாஸ்டர் நீங்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை யோசிக்கலாம். ஊழியத்தை வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும் பாருங்க. சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் உலகத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஆமாம் கவனமாக இருக்கணும். யாருக்கு செவியை சாய்க்கிற முதல்ல நம்ம எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுத்து போடும். சம்பாஷணை என்னது, பேசுறது. ஒரு வேலையிலையோ ஒரு குடும்பத்திலேயோ கண்ட காரியத்தை பேசக்கூடாது. ஒரு பாஸ்டரை பற்றி தப்பாக பேசுவாங்க, சபையை பற்றி தப்பாக பேசுவாங்க. முடிஞ்சால் நீங்கள் என்ன செய்யலாம், அதற்கு வேறு வழியே இல்லை, ஒரே குடும்பமாக இருக்கணும்னா இந்த வசனத்தை சொல்லி இப்படி செய்யக்கூடாதுன்னு நிறுத்திடணும். அது கண்டிப்பாக வேலை செய்யும். ஒன்று அவங்க கீழ்ப்படிவாங்க, இல்லைன்னா அவங்க வாயை அடைக்கும் பாரு, கண்டிப்பாக மாற்றத்தை அடைவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சொல்ல முடியாத இடம், கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கத்திரக்காரத்தை கேலி பண்ணுறாங்க. நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதோட சேர்ந்துட்டு பேசிடக்கூடாது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுத்து போடும். அவங்க சொல்கிறதுக்கு ஆமான்னு போடக்கூடாது. அப்போ என்ன, உங்கள் இறுதி என்ன செஞ்சிடும், கடினமாகிடும். அப்போ யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எதுக்கு செவி சாய்க்கணும் ரொம்ப ரொம்ப
முக்கியம். அதான் ஏன் சொன்னார், விதைக்கிற வசனத்தை விதைக்க புறப்பட்டான்ற அந்த ஊமை சொல்லும் போது முடிக்கும் போது சொன்னார், நீங்கள் கேட்கறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எதை கேட்க போறீங்க, எதற்கு உங்க கவனத்தை கொடுக்க போறீங்க? ஏவாவோட இருதயம் கடினமாயிருச்சு, அவ வஞ்சிக்கப்பட்டா. எல்லாம் நல்லா தான் இருக்குது, கர்த்தர் வார்த்தை கொடுத்திருந்தாரு, அதை புசிக்கு மேலே நீ சாகவே சாவான்னு சொல்லியிருந்தாரு. கர்த்தர் வார்த்தைக்கு கவனம் கொடுக்காம என்ன பண்ணிட்டா, கவனத்தை திருப்பிட்டா. பிசாசு கவனத்தை எப்படி திருப்பிட்டான்னு கேட்டீங்கன்னா, அவன் கால் எதையோ என்ன செஞ்சான், போட்டான். இருதயத்தினுடைய கவனம் எப்படி திருப்பப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, கால் எதையோ கேட்பது மூலமாக. அப்ப கால் தப்பா கேட்கும் போது இருதயத்தின் கவனம் திரும்புது. அப்படின்னா கர்த்தர் வார்த்தையை இருதயம் என்ன செய்யாது, நம்ப முடியாத நிலைக்கு போகிறது, இருதயம் கடினம் அடைகிறது. புரிஞ்சவங்களா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்படிதான் இருதய கடினம் வருது. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவலில் இருக்கிறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன், சரியா கவனிங்களேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனம் கொடுத்து அதையே எண்ணுகிற ஆளாக நாம் மாறினால் கர்த்தர் வார்த்தை நமக்குள்ளாக பலமாய் கிரியை நடப்பிக்கும். எப்படி கர்த்தர் வார்த்தைக்கு நம்ம கவனம் கொடுத்து, இருதயத்துக்கு கவனம் இருக்கணும், கர்த்தர் வார்த்தையில் இருக்கணும், அதுக்கு கவனம் கொடுத்து அது என்ன சொல்லுது என்பது கவனம் கொடுத்து அதையே எண்ணுகிற ஒரு ஆளாக நான் இருப்பேன்னா நிச்சயம் கர்த்தர் வார்த்தை எனக்குள்ள பலனை உண்டாக்கும். நீங்க இருந்த இடத்துல அற்புதங்களை காண்பீர்கள். வசனம் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வசனமும் இயேசுவும் ஒன்று. இயேசுவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாரு அர்த்தம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், ஒரு நாள் வந்து பிரசங்கத்தை கேட்குறோம், அப்புறம் ஃபுல்லாக கவனத்தை என்ன பண்ணிடுறோம், எங்கெங்கேயோ எண்ண ஆரம்பிச்சிடுறோம். கவனத்தையும் திருப்பிடுறோம், எண்ணுகிறதையும் மாற்றிடுறோம். கவனம் மாறினாலும் என்ன மாறிடும், நம்ம என்ன எண்ணுகிறோன்றது மாறிடும் இல்லையா? நல்ல உதாரணம், இயேசு வந்து கடல் மேல் நடந்து வர்றாரு. இன்னொரு சம்பவத்தில் பேதுரு கேட்குறாரு, ஆண்டவர் நீரே ஆனால் நானும் கடல் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் வான் சொல்லிட்டார். என்ன வந்துருச்சு, வான் சொல்லிட்டார். இறங்கி நடக்க ஆரம்பிச்சார். முதல் மனுஷன் பேதுரு கடல் மேல் நடந்துட்டார் இயேசுக்கு அப்புறம். ஆனால் பைபிள் போட்டிருக்கு, காற்று பலமாக இருக்கிறதை சத்தமா என்ன போட்டிருக்கு கண்டு. சூழ்நிலையை வச்சு பிசாசு என்ன பண்றான், நம்முடைய இருதயத்தினுடைய அட்டென்ஷனை திருப்ப பார்க்குறான், கவனத்தை திருப்புறான். அது வரைக்கும் நடந்த ஆள் தான் இப்போ என்ன செஞ்சிருச்சு, மூழ்க ஆரம்பிச்சு. ஏன்னா இருதய கடினம். அதான் போட்டிருக்கு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. செவி சாயின்னு போட்டிருக்கு. அந்த கவனி செவி சாயெல்லாம் போட்டிருக்கு இல்லையா? இன்க்ளைன் தைன் இயர்ஸ். ஓ செவி என்ன செய்யி சாய். எப்படி சாய்க்கிறது சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டர் நேராக உட்காந்துருக்கேன், கொஞ்சம் தலை என்ன செஞ்சுக்கிறேன் அப்படி சாய்ச்சிக்கிறேன், அதுக்கு பேர் கிடையாது. எதுக்கு நீங்கள் கவனம் கொடுக்குறீங்க? நானே கூட சொன்னேன் இல்லையா, ஆராதனை எப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், பிரசங்க கேட்கலாம், பாட்டு பாடலாம், உடல் அசையலாம், ஆனால் உங்கள் கவனம் வேற எங்கேயோ இருக்க முடியும். நீங்கள் கர்த்தர் வார்த்தை கவனம் கொடுத்து அதை எண்ணிக்கொண்டு தியானிக்கிற ஆளாக இல்லாமல் இருக்க முடியும். எபிரேயர் 11 போங்க. ஏன் கர்த்தர் வார்த்தை கவனிக்கிறது எண்ணுகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 11:15 வாசிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. இது வேற முற்போக்கா ஒரு விஷயத்தை பேசுது. ஆக்சுவலாக நம்ம இங்கே ஒரு பிரமாணத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே போட்டிருக்கு, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை சத்தமாக சொல்லுங்க நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதாவது ஒரு தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க, இப்போ அவங்க நினைச்சாங்கன்னா என்ன நடந்துடும், அதுக்கு திரும்பி போகிறதுக்கு சமயம் கிடைச்சிரும். ஒரு பாவ காரியமாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நடக்குதுன்னு நினைக்கிறோம், நடக்காது நினைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தான் என்ன செய்யும், வழி பிறக்கும். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதுக்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. நினைப்பு சமயத்தை உண்டாக்கும், நினைவு வழியை உண்டாக்கும். சர்ச்சுக்கு வரணும் தான் நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால் வர முடியல. நினச்சா என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். நினைவு என்ன செய்யும், வழியை திறக்குது. அப்போ நாம் எதற்கு கவனம் கொடுத்து எதை எண்ணுகிறோமோ அதுதான் நமக்கு நடக்க போகுது. இப்போ நீங்கள் ஒருவேளை 2 காரியத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, இன்னொன்று உலகம் சொல்கிற காரியம். அது சினிமா, அது உலகத்தான் சொல்கிறது, உலக ஆசைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் 2 இருக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக. இப்போ 2 உங்களுக்கு முன்பாக வருது. நீங்கள் எதுக்கு செவிசாட்சி கவனத்தை செலுத்தி எதை நீங்கள் எண்ணுகிறீர்களோ அதில் தான் உங்கள் இருதயம் எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம்.
இப்படி வச்சுக்கிறோம். நீங்கள் ஒருவேளை உலகம் சொல்கிற காரியத்துக்கு கவனத்தை செலுத்தி அதை எண்ணுனீங்கன்னா அந்த விஷயத்தில் உங்கள் இருதயம் கர்த்தர் வார்த்தை எப்படி இருக்குது? கடினமாக இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் காரணம் இல்லை, அந்த விஷயத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? கர்த்தர் வார்த்தையை கவனிக்காமல் செவி சாய்க்காமல் அதை எண்ணாமல் அதுக்கு விரோதமாக உலகம் என்ன சொல்லுது அதுக்கு கவனம் செலுத்தி சொகலாம் ஆகாது, பெருக்கலாம் முடியாது, அத்து மக்களாக வரமாட்டாங்க, ரட்சிப்பெல்லாம் உண்டாக முடியாது, பிள்ளைலாம் பிறக்காது, இந்த சாத்தியமே இல்லை ஆக்கும், அதுக்கு கவனம் செலுத்து. அதை சிந்திக்கும் போது நீங்கள் அதுக்கு உங்கள் இருதயம் டியூன் பண்ணப்படுது. கர்த்தர் வார்த்தைக்கு உங்கள் இருதயம் எப்படி ஆயிடுது? கடினமாயிருது. அப்போ விஷயம் எதுக்கு நான் என் செவியை சாய்க்கிறேன், யாருக்கு என் செவியை நான் கொடுக்குறேன், எதுக்கு கவனம் செலுத்தி எதை நான் எண்ணுகிறேன். ஆங்கிலத்தில் நல்ல வார்த்தை வரும் பாருங்க. எதை நான் கன்சிடர் பண்ணுறேன்? நான் உலகம் சொல்கிறத கன்சிடர் பண்ணுறேன்னா இல்லை கர்த்தர் வார்த்தை சொல்கிறத கன்சிடர் பண்ணுறேன்னா? அப்போ கர்த்தர் வார்த்தையை முதல்ல கேட்கணும், அதை சிந்திக்கணும், அதை பேசணும், ரெஸ்ட்டாக இருக்கணும், இளைப்பாறலாக இருக்கணும். இப்படித்தான் நடக்க போகுதுன்னு நீங்கள் என்ன செய்யணும்? ரெஸ்ட்டாக இருக்கணும், இளைப்பாறலாக இருக்கணும். கர்த்தர் வார்த்தைப்படி செய்வான், இளைப்பாறலாக இருக்கணும். ஆனால் பிசாசு என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா அவங்களை டெம்ப்ட் பண்ணுவான். எதுக்கு டெம்ப்ட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது நீங்கள் ரெஸ்ட்டாக இல்லாமல் இளைப்பாறலாக இல்லாமல் அதை விட்டு வெளியே வரும்படி உங்களை என்ன செய்வான்? சோதனைக்கு உட்படுத்துவான். அவன் வேலையே அதுதான். நம்ம நினைக்கிறதுக்கும் அது நடப்பதற்குரிய வழி உண்டாவதற்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. நினைத்தார்களான ஆள் திரும்பி போக சமயம் கிடைத்திருக்குமே. நல்ல உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் 1,00,000 பேரில் யோசுவாவும் காலேப்பும் சொன்னாங்க, பாலும் தேனும் மூட தேசத்தை நமக்கு கொடுப்பார், கொண்டு போய் சேர்ப்பார்னு சொன்னாங்க. கொண்டு போய் சேர்த்தாரா சேர்க்கலையா? யாரெல்லாம் நாம் போய் சேர முடியாது, எகிப்துக்கு திரும்பி போவோம்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அட்லீஸ்ட் கடவுளை கிருபை வனாந்திரத்திலேயே மடிந்து போனார்கள். அங்கே போஷிக்கப்பட்டு மடிந்து போனார்கள். கவனம் கொடுத்துட்டு அதுலேயே மனதை ரெனியூ பண்ணணும். 2 வசனத்தை வாசம் முடிப்போம். ரோமர் 4:18 வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அப்புறம் ஆபிரகாம் எதை நம்பினாரு? சொல்லுங்க பார்ப்போம். எதை நம்பினாரு? நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா ஏற்படுத்தேன் என்ற வார்த்தை என்ன பண்ணாரு? அவர் நம்பினார். அப்போ ஆபிரகாமுக்கு கவனம் எங்கே இருக்குது? ப்ராமிஸில் இருக்குது, ப்ராப்ளத்தில் இல்லை. எங்கே இருக்குது? ப்ராமிஸ் இருக்குது. நீங்கள் ப்ராமிஸ் மேலே கண்ணை வைக்க போகிறீங்களா இல்லை ப்ராப்ளத்து மேலே கண்ணை வைக்க போகிறீங்களா? இவர் எது மேலே கண்ணை வச்சிருக்காரு? ப்ராமிஸ் மேலே. எப்படி இருக்கும்? உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் என்பது மேலே கண்ணை வச்சிருக்காரு, கவனத்தை அங்கே வச்சிருக்காரு. அதை ஏன் சிந்திக்கிறாரு? அடுத்து போட்டிருக்கு வாசிங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுலாம் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் சத்தமாக சொல்லுங்க எண்ணாதிருந்தான். அதை கன்சிடரே பண்ணலை, அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஒன்று அவருக்கு இருக்க ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கர்த்தர் சொன்ன ப்ராமிஸ். ஒன்று பிரச்சனை, இன்னும் அந்த பிரச்சனைக்கு பதில் என்னது? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். வாக்கு தத்தத்தை செவி சாய்ச்சி கேட்டு கவனத்தை வச்சுட்டாரு, அதையே சிந்திக்கிறாரு. அதே சிந்திக்கிறதுனால ப்ராப்ளத்தை அவர் என்ன செய்யலை? என்னவே இல்லை, எண்ணாதிருந்தான். அப்படின்னா அவர் தான் பிரச்சனையை குறித்து சிந்திச்சு இருதயத்தை கடினப்படுத்தலை, கர்த்தர் வார்த்தைக்கு கவனம் செலுத்தி அதையே சிந்திச்சு பேசி ரெஸ்ட்ஃபுல்லாக இருந்து இருதயம் கர்த்தர் வார்த்தையை விசுவாசி இருதயமாக இருந்தது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, சூழ்நிலையை பார்த்தா மோசமாக இருக்கு, சூழ்நிலையை அவன் எண்ணாதிருந்தான், கர்த்தர் வார்த்தையை மாத்திரமே எண்ணிக்கொண்டே இருந்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 17-18 வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கெடுத்து உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. எல்லாம் சொல்லுங்க, சொல்லப்பட்டிருந்ததே. கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா? இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? எத்தனை வார்த்தை சொல்லியிருக்காரு? அங்கேயும் சொன்னார், அநேக ஜாதியில் தகப்பனா உன்னை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பிள்ளை பெற முடியாது. ஆனால் அதை அவர் என்ன செய்யலை? அவர் என்னவே இல்லை. இங்கேயும் ஒரு வார்த்தை வந்திருக்கு. என்ன வந்திருக்குது? ஈசாக்க தகன பலியாக பலின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? ஈசாக்கு இடத்தில் ஒரு சந்ததி விளங்கும், ஈசாக்கு மூலமா உனக்கு சந்ததி என்ன செய்யும்? வரும்னு சொல்லிட்டாரு.
கர்த்தர் வாயில் என்ன வந்துருச்சு? வார்த்தை வந்துருச்சு. ஆனா என்ன செய்ய சொல்றாரு? ஈசாக்க தகனபலியாக பலியிட சொல்லுகிறார். அதுல போட்டிருக்கு, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டபடியே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, அது ரொம்ப முக்கியம். எதை எண்ணினாரு? அச்சோ, ஈசாக்க கொடுக்க சொல்லிட்டாரே, நான் பெத்த ஒரே பிள்ளை ரத்தம் சிந்தி சாக போறானே, இந்த கர்த்தர் இப்படி செய்ய போறாரே, இப்படிலாம் நினைக்கல. அவர் ஒண்ணுதான் நினைச்சாரு. ப்ராப்ளத்தை பார்க்கல. எதை பார்த்தாரு? ப்ராமிஸை பார்த்தாரு. என்ன ப்ராமிஸ்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா ஒருவேளை அவனை தகன பலியாக பலியிட்டா கூட அவனை தேவன் மரித்தோர்ந்து எழுப்ப வல்லவராக இருக்கார் என்று எண்ணி, கவனம் எங்க இருக்குன்னு கேட்டேன், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. அப்ப தேவன் சொல்லும் போது அதை செய்வதற்கு அவர் இருதயம் கடினமாக இல்லை. கர்த்தர் சொல்றதை நம்புறதுக்கு அவருக்கு இருதயம் கடினமா இல்லை. ஏன்னா அவருடைய கவனமும் அவர் எண்ணுகிறதும் கர்த்தருடைய வார்த்தையாகவே இருந்தது. இருதயம் கடினமாகாமல் இருக்கணுமா? பிரசங்கத்தை கேட்கணும். ஒரு காரியத்தை குறித்து பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைக்காக விசுவாசிக்கிறீங்க, அந்த பிரசங்கத்தை கேட்குறீங்க, வார்த்தையை நம்புறீங்க, சுகத்துக்காக நம்புகிறோம், பெருக்கத்துக்காக நம்புகிறோம், இந்த வார்த்தைலாம் வந்துடுச்சு. இப்போ கவனம் எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையிலே இருந்து அதையே எண்ணுகிற ஆளாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் விசுவாசிக்கிறதை பெற்றுக்கொள்வோம். அந்த வசனம் நமக்குள்ள 100 மடங்கு விளைச்சலை தரும். இதில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு ப்ராமிஸ் வருது, அதை கேட்குறீங்க, கவனம் கொடுக்குறீங்க, சிந்திக்கிறீங்க, நல்லது தான். ஆனால் பிசாசு ஒரு என்ன செய்யறான் இருக்கிறான், அவன் சூழ்நிலையை காண்பிச்சு ஆட்கள் அனுப்பி கண்டிப்பாக என்ன செய்வான், அதுக்கு விரோதமாக கவனத்தை திருப்பி அது வார்த்தைக்கு விரோதமாக சிந்திக்க வைக்க முயற்சிப்பான். ஆனாலும் நான் என்ன செய்யணும்னு கேட்டால், கர்த்தர் வார்த்தைக்கு தான் கவனத்தை கொடுத்து அதையே எண்ணுகிற ஆளாக இருக்க வேண்டும். இதுக்கு கொஞ்சம் கரையம் கொடுக்கணும். அப்போ கண்டவங்ககிட்ட பேசக்கூடாது, கண்ட இடத்துல சொல்கிறத கேட்கக்கூடாது, ரொம்ப மௌனமாக இருக்கணும், வசனத்தை தியானிக்கணும். இப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த வசனத்தை நம்புகிறீங்களோ அந்த வசனம் உங்களுக்கு பலனை கொண்டு வரும்.